மக்களே வணக்கம். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பவனாக இருக்க வேண்டுமென கிறிஸ்து எதிர்பார்த்தார். ஒவ்வொரு ஆயனும் தன் மக்களுக்காக தன் ஆடுகளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் சிறந்த ஆயர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆயனை இன்றைய நாளிலே நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த ஆயன் வேறு யாரும் இல்லை, அருட்தந்தை ஜாய் ஜெயசீலன் அடிகளார் அவர்கள் எவ்வாறாக ஒரு சிறந்த ஆயனாக இருக்கிறார், அவர் இறைவனோடு எப்படி தனக்கு கொண்டுள்ள உறவிலே ஆழப்பட்டிருக்கிறார், இவை அனைத்தையும் தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாருங்கள், கேட்டு தெரிந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் ஃபாதர். ஸ்தோத்திரம் லாரன்ஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஃபாதர். பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பாக போயிட்டு இருக்கு ஃபாதர். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்றைய நாள் உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். எனக்கு தான் லாரன்ஸ். ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும், கேட்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்திருக்கேன். சொல்லுங்க. என்னன்னா, ஒரு ஆயன் இறைவனோடு கொண்டுள்ள உறவுல நிலைச்சிருந்தா மாத்திரம் அவன் ஒரு நல்ல ஆயனாக திகழ முடியுங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது கடந்த 28 ஆண்டுகளா நீங்கள் உங்களுடைய குருத்துவ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் இறைவனோடு கொண்டுள்ள உறவுல எப்படி ஆழப்பட்டு இருக்கிறீங்க, மேலும் அதை கொண்டு எப்படி உங்களையே மெருகேற்றிக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் ஃபாதர். கண்டிப்பாக லாரன்ஸ். இப்போ ஒவ்வொரு குருவுக்கும் ஒரு குருத்துவ வாழ்வின் ஒரு ஆணிவேர் அஸ்திவாரம் அப்படிங்கிறது ஜெபந்தான். சரிங்க. நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரோட ஒரு உறவு கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத குருத்துவமே அடங்கி இருக்கு. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் சரி, நான் குருவாக ஆனதிலிருந்து, குறிப்பாக நான் ஒரு பங்கு தந்தையாக ஆனதிலிருந்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். சரிங்க. என்னென்னா, என்னுடைய முதல் ஜெபம் என் பங்கு மக்களுக்கு அப்படிங்கிறது. அப்போ நான் முதல் ஜெபமாலையை நான் எப்போவுமே இந்த 28 வருஷமாக பங்கு மக்களுக்காக நான் ஒப்பு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஜெபமாலை என் பங்கு மக்களுக்கு அப்படி தான் ஒப்பு கொடுப்பேன். அதே போல் எனக்கு ஆராதனை ரொம்ப பிடிக்கும், நற்கரணை ஆராதனை. பல பங்குகளை நான் காலையில் ஆராதனை வச்சுருவேன், 1/2 hour, ஈவினிங் மாஸ் வச்சுக்குவேன். அப்போ மக்கள் அந்த ஆராதனைக்கு நிறைய வர ஆரம்பித்தாங்க. இங்கேயும் கூட கடந்த 2 வாரமாக எங்களுக்கு சண்டே மார்னிங் 8:30 மாஸ். நான் அந்த 2 வீக்ஸாக 8:15 to 8:30 ஆராதனை வைக்கிறேன். ஓ சரிங்க. அப்போ நான் நிறைய மக்கள் நேரத்தோட கோயிலுக்கு வர்றாங்க. அப்போ வெளியில் நின்று பேசுறது எல்லாமே குறையுது. ஓ சரி சரி. மக்களினுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி நல்லா இருக்கு ஆராதனையோட தொடங்குறது அப்படின்னாங்க. அதனால ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். ஒரு சாட்சியமா நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆலயம் புது பொழிவு பெற டைமு. சரிங்க. அப்போ ஒவ்வொரு பணிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய தடைகள் இருந்துச்சு. மழை இருந்துகிட்டே இருக்கும், அந்த சரியா வேலை முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் வேலை நடக்கிறப்போ இந்த ஆலயத்திற்குள் நின்று நான் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஜெபமால சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுப்பேன், வேலை செய்கிறேன் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். இது முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய இருந்தது. ஆனால் கடவுள் ஏற்ற நேரத்தில் வழிநடத்தி கொண்டே அப்படியே வந்தார். குறிப்பாக ஒரு சாட்சியத்தை நான் சொல்லணும்னா, கொடியேற்றம். புதிய கொடிமரம் வச்சுருக்கிறோம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை எல்லாம் அதை நிறுவுறாங்க. வெள்ளிக்கிழமை பெயிண்டிங் பண்ணணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம். சரிங்க. வெள்ளிக்கிழமை சரியான மழை. நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது. எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. சரி சரி. ஏன்னா காலையில் பெயிண்ட் அடிக்கணும். ஆமாம். அந்த ஈரத்தில் அந்த பெயிண்ட் அடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது மனம் பயங்கர உளைச்சல். அப்போ காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா நல்ல மழை பெய்யுது. ஒரு கொடையை பிடிச்சிட்டு நான் அந்த கொடிமரத்து பக்கத்தில் நின்று ஒரு ஜெபமாலை ஜெபம் பண்ணேன். ஜெபமாலை ஜெபம் பண்ணிட்டு அப்போ அந்த மறைக்கல்வி ஹாலில் தான் மாஸ் வைப்போம். அங்கே போய் நான் நற்கரணை ஆண்டவர்களோட லிட்ரலாக நான் அழுது ஜெபம் பண்ணேன் நான். ஏன்னா நாளைக்கு கொடியேற்றம்.
நீங்க ஒரு பெயிண்டிங்கோட பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அழுது நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிற 6 மணிக்கு மழையே இல்லை. வா, சுத்தமாக மழை இல்லை. அப்போ அந்த 9 மணிக்கு பெயிண்டிங் ஆளுகள்லாம் வந்தாங்க, நீட்டாக பெயிண்ட் அடித்தாங்க. அடுத்த நாள் வந்து ஆசீர்வாதமாக அந்த கொடியேற்றம் இருந்தது. அப்போ நான் ஒவ்வொரு குருவினுடைய வாழ்க்கையில் நாம் ஜெபத்தில் எந்த அளவிற்கு நம்ம ஒரு ஆழமாக இருக்கிறோமோ அந்த அளவு கடவுளினுடைய செயல்பாடுகள் வந்து நம் வழியாக மக்களுக்கு நிறைய கிடைக்கும், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு மன பயத்தோடு இருப்பேன் நான். அப்போல்லாம் ஆண்டவரிடத்தில் அந்த திருப்பலியில் ஒப்பு கொடுக்குறப்போ நம்ம எதை நினைச்சு பயந்தோமோ ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் அங்கே மாற்றி காண்பிப்பார். அதனால் ஜெபம் கண்டிப்பாக நமக்கு தேவை. அந்த ஜெபத்தான் நம்முடைய குருத்துவத்தை நிலைநிறுத்தது. ரொம்ப அருமை ஃபாதர், சிறப்பாக சொன்னீங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் அத்தியாவசியங்கிறத உங்களது வாழ்க்கையின் சாட்சியமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். எனது 2வது கேள்வியாக நான் ஒரு விஷயத்தை கேட்கணும். ஏன்னா உடல் அளவில் மிக கடுமையான வேதனையை நீங்கள் அனுபவித்த போதிலும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான குருவா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிறீங்க. யாருடைய மனதையும் நோகடிச்சதா தெரியல. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியப்படுது? கடும் வேதனைக்கு மத்தியிலும் ஒருவர் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருக்கிறீங்களே, இது எப்படி ஃபாதர்? 2002 எனக்கு வந்து இந்த மாதிரி கிரியாட்டின் லெவல் அதிகமாச்சு. என்னுடைய தண்ணி சேரல, அதனால் பிளட் யூரியா கிரியாட்டின் லெவல் அதிகமாச்சு. 1 இயர் பிஷப் லீவ் எடுக்க சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. அப்படி இருக்கிறப்போ பிஷப் ஹவுஸில் நான் இருந்தேன் கொஞ்ச நாள். ஃபாதர் தனசேகரனை கோவைப்புதூர் கூப்பிட்டாரு, அங்கே கொஞ்சம் பணியாற்றினேன். அப்போது ஒவ்வொரு முறையும் நான் உடல் நோயை நான் அதிகமாக நினைக்கிறது இல்லை. அதில் நிறைய எனக்கு சோர்வுகள் வரும். சோர்வுகள்னா தளர்வு, டயர்டாகும், நிறைய டயர்டாகும். அப்போது நாம் ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் உடல் வலி ஏற்படும். அதெல்லாம் நிறையா இருந்திருக்குது. பட்டு கடவுளுக்காக, ஆண்டவருக்காக அப்படிங்கிற மனசில் நாம் வச்சுக்குவோம் எப்போவுமே. இப்போ ஃபாதர் அகஸ்டின் வல்லூரான் அவருடைய புக்கில் ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு பையனை பற்றி எழுதியிருப்பார். அவனுக்கு பிளட் கேன்சர். அப்போது அவன் எப்படி நீ தாய்க்கிறேன்னு அவர் கேட்பார். அப்போ அவன் சொல்லுவான், எனக்கு கையில் வலி ஆரம்பிக்கும். இந்த கையில் வலி ஆரம்பிக்கிறப்போ என்னுடைய முன்னாடி பாடுபட்ட சுரூபம் ஒன்று இருக்குது. அந்த சுரூபத்தோட இயேசுவோட அந்த கையோட நான் இணைச்சிக்குவேன். தலையில் அந்த வலி வர்றப்போ முள்முடி காயத்தோடு இணைச்சிக்குவேன் அப்படின்ட்டு அவன் தன்னுடைய உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் அவன் இயேசுவனுடைய காயத்தோடு இணைப்பான். அது எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. அப்போ டயாலிசிஸ் எல்லாம் போகிறப்போ அங்கே பார்ப்பேன் நான், ஒரு சின்ன பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கோம், 60 வயசு பெரியவர் பண்ணுவார், 70 வயசு ஒரு அம்மா பண்ணோம். அப்போ அதையெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் இல்லைங்கிறது மாதிரி தான் தோணும் நமக்கு. இந்த சின்ன வயசுல அந்த குழந்தை என்ன செஞ்சு, சாகர வயசுல அந்த பாட்டி என்ன செஞ்சது, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. அப்போ நான் அந்த டயாலிசிஸ் பண்ண 4 மணி நேரம் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்களுக்காக வேண்டுவேன் நான். பட் ஒன்ஸ் நான் டயாலிசிஸ் நான் வந்து ஒரு தடவையாவது பண்ணோன்னு நினைச்சவன் நான். ஏன்னா அந்த பெயின் சொல்லுவாங்க, அந்த பெயின் அதை ஒரு தடவையாவது நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சவன். கடவுள் 1 இயர் எனக்கு அந்த மாதிரி கொடுத்தாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக, இந்த ஒரு துன்பத்திலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறார் அப்படிங்கிறப்போ நான் ஏன் சோகமா இருக்கணும், நான் ஏன் அதை குறித்து வேதனைப்படணும்? அது எல்லாத்தையும் நம்மை போல வேதனைப்படுகின்றவர்களுக்கு நாம் ஒப்படைக்கிறப்போ கண்டிப்பா நாம் எதோ சுமையா கருதுறோமோ அதெல்லாம் ஆண்டவர் சுகமா நமக்கு மாற்றி கொடுத்துருவாரு. அதனால எந்த ஒரு வேதனையும் வேதனையா நாம் எடுத்துக்க வேண்டாம். எந்த ஒரு நோயும் நோயா எடுத்துக்க வேண்டாம். இதன் வழியா கடவுள் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க விரும்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டமா நமக்கு இருக்காது, எல்லாமே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். உங்களது பாடுகளை அனைத்தையும் கிறிஸ்துவோட பாடுகளோட இணைச்சு பார்த்து அந்த பாடுகள் எவ்வளோ கடினமானதுங்கிறத உணர்ந்து நீங்க இந்த பாடுகளை முழு மனதோட ஏத்துக்கிறீங்க பாருங்க, பெரிய மனது ஃபாதர். உண்மையிலையும் ஃபாதர், என்னுடைய 3வது கேள்வியா ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னா, மெய்ப்பு பணிங்கிறது ஆயனுக்கும் மந்தைகளுக்குமான ஒரு நல் உறவு தான் ஃபாதர். அப்படி இருக்கும்போது ஒரு ஆயனும் மந்தைகளும் எப்படி
ஒரு நல்ல உறவுல இருந்தா அது கிறிஸ்துவுக்கு பிடித்தமான ஒரு காரியமா இருக்கும். கிறிஸ்துவின் மந்தையை அது எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்க அனுபவத்துல நீங்க சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க ஃபாதர். இப்போ இந்த ஒரு பங்கு தந்தை, பங்கு மக்கள் அப்படிங்கிறது பல நேரத்தில் நாம் ரெண்டு பேர்த்தையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. அப்போ நான் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அவங்களுக்கு மக்களுக்கு என்ன, ஃபாதர் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் அப்படி இருக்கிறப்போ நம்முடைய குறைபாடுகள் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஒன்று புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டோன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அன்பு செய்ய முடியும். அதனால குடும்ப உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வேணும். ரெண்டாவது, ஒவ்வொரு பங்கு தந்தையும் அந்த பங்கு மக்களினுடைய எல்லா நிலைகளிலும் அவங்களோட சேர்ந்து இருக்கணும். அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்களா, ஓடி போய் நாம பார்க்கணும். ஒரு டெத்து நடந்துருச்சா, நாம் அந்த வீட்டில் எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் பங்கு தந்தை அந்த வீட்டில் இருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு துயரமான துக்கமான ஒரு நேரத்தில் தான் ஒரு ஆறுதல், ஆதரவு தேவைப்படுது. அதனால அதில் குறைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட நிலையும் கடந்த ஒரு அன்பை நாம் காண்பிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர்த்துக்கு இடையே இருக்கிற உறவு நிச்சயம் அது நிலைத்து இருக்கு. நாம் அவங்கள புரிந்து கொள்ளணும், அவங்களோட இணைந்து நாம் இருக்கணும். அந்த நம்பிக்கையை நாம் அவங்களுக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குறப்போ கண்டிப்பாக மக்கள் நம்ம ஏற்றுக்குவாங்க. ஒரு வினாடி கூட நம்ம மறக்க மாட்டாங்க. பல நேரத்தில் தனசேகரோட இருக்கிறப்போ நானும் கோவைப்புதூர்ல ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு. குளிப்பாட்டு கூட அங்கே அதிகமாக ஆட்கள் எல்லாம் வந்துடுவாங்க, பட் அந்த நேரத்தில் இல்லை. அப்போ நாங்கள் தான் அதை செஞ்சோம். அவங்கள குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டுவிட்டு அந்த வீட்டார் இன்னும் அதைய மறக்க மாட்டாங்க அந்த இது. அப்போ நாம் அவங்களோட இணைந்து இருக்கிறப்போ கண்டிப்பாக எல்லா வித வேறுபாடுகள் மாறி போகும். நல்ல ஒரு குடும்ப உணர்வு ஒரு பங்குல கண்டிப்பாக இருக்கும். அதுதான் ஒவ்வொரு பங்கு தந்தைக்கும் அதுதான் தேவை. சரி. ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஃபாதர். ஒரு மேய்ப்பன் எப்படி ஆடுகளோடு அன்றாடம் இணைஞ்சிருக்கணும், அவங்களது தேவைகளின் போது அதிகமாக இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மிக மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்களும் அதை கடைபிடிப்போம். ஒரு சிறந்த ஆயனா வாழ்றதுக்கு. இப்போ நீங்கள் பங்கு தந்தை பங்கு மக்களுக்கு இடையே உறவு சொன்னீங்கல்ல, ஆமாம், உங்கள் டாபிக்கே அதுதானே? ஆமாம், ஸ்மெல் ஆஃப் ஷிப். ஆமாம், ஒரு ஆட்டினுடைய அந்த ஒரு வாசத்தை உணர்வுவன் தான், வாசத்தை உணர்வுவன் தான் நல்ல ஆயம். சரி, அதே போலதான் ஒரு பங்கு மக்களின் ஒரு வாசத்தை உணர்பவர் தான் ஒரு நல்ல குருவானவர். தேங்க்யூ ஃபாதர். வெல்கம். ரொம்ப தேங்க்ஸ் லாரன்ஸ். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கிறீங்க லாரன்ஸ். ஏன்னா உங்களுடைய பணிகள் சோலையா டேம்ல இருந்து ஒவ்வொரு பணிகளாக பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல காரியங்கள் நீங்க செஞ்ச காரியங்களை எல்லாம் நான் என்னுடைய பங்குகளை எடுத்து செஞ்சிருக்கிறேன். அதையும் சொல்லியிருக்கிறேன், ஃபாதர் இது செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸாம்பிளரி ப்ரீஸ்டா நீங்க இருக்கிறீங்க. மக்களோட இணைந்து தொடர்ந்து செய்யுங்க. நாங்கள் உங்களோட இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ லாரன்ஸ். கிறிஸ்துவின் ஆடுகளின் மொழி அறிந்து, மனம் அறிந்து, உணர்வறிந்து, வழிகாட்டி வாழ்வழித்த உம்மை இந்த ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இணையதளம் நல்ல ஆயன் என்று சொல்லி கௌரவப்படுத்துகிறது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.